தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 543 தொகுதிகளிலே தேர்தல் நடைபெற்றது. நாளைய தினத்திலேயும் தேர்தல் முடிவு வெளிவர இருக்கிறது. நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி எப்படி சீஷர்கள் மத்தியாவை தேர்ந்தெடுத்தார்களோ அதே மாதிரி தேவன் தமக்கு பிரியமானவ ஒரு நல்ல ஒரு மகனை நம்முடைய இந்திய தேசத்திலே தமக்கு சித்தமானவனை ஆட்சி பீடத்திலே கொண்டு வந்து வைத்து அவர்கள் மக்களுக்காகவே செயல்படுகிற ஒரு நல்ல மகனாய் இருக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். முடிவு வெளியே வரும்பொழுது எந்த விதமான போராட்டங்களோ எந்த விதமான அசம்பாவித்தனங்களோ நடைபெறாதபடி காக்கப்படும்படியாய் நம்முடைய தேசம் காக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தேவனுக்கு சித்தமானவர்கள் வந்து 5 ஆண்டு காலம் நல்ல விதமாய் ஆட்சி செய்து தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, 543 தொகுதியிலும் ஆண்டவரே அப்பா வாக்குப்பதிவு நடைபெறதுக்கு கத்தர் உதவி செய்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு சித்தமான மகனை கத்தர் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்துல பிரதம மந்திரியாய் கத்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களுக்காகவே செயல்படுகிற ஒரு நல்ல மகனை கத்தர் தந்தருளுவீராக. கத்தருடைய ஆண்டவரே சித்தம் நடைபெறும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மை பயக்கத்தக்கதா எங்க இந்திய தேசத்துல இருக்கிற ஆண்டவரே 147 கோடிக்கு அதிகமாக இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை பயக்கத்தக்க ஒரு மகனை கத்தர் கொடுத்து எங்க தேசத்தை கத்தர் சந்தோஷப்படுத்த போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு நேரத்துல எந்த ஒரு போராட்டங்களோ கலக்கங்களோ அசம்பாவித்தனங்களோ பிரச்சனைகளோ வராதபடிக்கு ஆண்டவரே எல்லாம் சுபிச்சமாய் முடியத்தக்கதான கிருபையை கத்தர் அருளிச்சீங்க. கத்தர் எங்க தேசத்தின் மீது ராஜரிகம் பண்ணுகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.